ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. எங்களாழ்வானுடைய சிஷ்யர் நடாதூர் அம்மாள் எங்களாழ்வான் இடத்துல தான் ஸ்ரீபாஷ்ய காலக்ஷேபம் பண்ணினார். நடாதூர் அம்மாளுடைய சிஷ்யர் சுதப்பிரகாஷிகாச்சாரியர். அவர் மூலமாக தான் ஸ்ரீபாஷ்யம் நன்றாக பரவிற்று என்றெல்லாம் நாம் நன்றாக அறிவோம். நடாதூர் அம்மாள் எங்களாழ்வான் இடத்துல ஸ்ரீபாஷ்யம் கேட்டுக்கொண்டார் என்பதோடு மட்டும் அல்லாமல் நடாதூர் அம்மாள் எங்களாழ்வான் இடத்துல ரகசிய கிரந்தங்களும் கேட்டுக்கொண்டார் அப்படின்னு வார்த்தா மாலையிலிருந்து தெரிகிறது. நடாதூர் அம்மாளுக்கு எங்களாழ்வான் சர்மஸ்லோகார்த்தத்தை சாதித்து கொண்டு வருகிறார். எல்லா தர்மங்களையும் விட்டு என்னை உபாயமாக பற்று அப்படின்னு கண்ணன் சொன்னதை கேட்டு எம்பெருமானுடைய சுவாதந்திரியம், அதாவது கேட்பாரற்ற தன்மை, அது எல்லையற்றதாக இருக்கே. வேதங்கள் எல்லாம் இவ்வளவு பண்ணு அப்படின்னு சொல்லி இருக்க எம்பெருமான் சொல்றானே எல்லாத்தையும் விடு அப்படின்றானே. என்ன ஒரு சுவாதந்திரியம் எம்பெருமானுக்கு! அப்போ அவனை யாருமே கேட்கவே முடியாது. இத்தனை சாஸ்திரங்கள் இருக்கு, பண்ணுன்னு இருக்கு. எம்பெருமான் நீங்க என்ன சொல்றான் அப்படின்னா எல்லாத்தையும் விடு அப்படின்றான். இது எப்பேற்பட்ட சுவாதந்திரியம்! இதை இந்த லோக ரீதியில புரிஞ்சுக்கணும்னா டிராஃபிக் ரூல்ஸ் இருக்கு, 1000 ரூல்ஸ் இருக்கு. நம்ம நாட்டில் பெருசா கடைபிடிக்க மாட்டோம். வெளிநாட்டை எடுத்துக்கொள்வோமே, அமெரிக்கா இருக்கு. அமெரிக்காவில் அநேகமாக எல்லாரும் கடைபிடிப்பார்கள். அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இந்த டிராஃபிக் ரூல்ஸ் 1000 ரூல்ஸ் இருக்கு. எல்லாம் முறையாக பெரும்பாலும் கடைபிடித்து கொண்டு வருகிறார்கள். அப்படி இருக்க ஒருத்தர் இன்னைக்கு இந்த இடத்துல ரூல்ஸே வேண்டாம் அப்படின்னு தைரியமா சொல்லி அவரை யாருமே கேட்கவே முடியாது அப்படின்னா என்ன தோணும்? அவர் எப்பேற்பட்ட சுதந்திரர் அப்படின்னு தோணும் இல்லையா? அந்த மாதிரி இங்க எங்களாழ்வானை குறித்து நடாதூர் அம்மாள் கேட்கிறார். சாஸ்திரங்கள் எல்லாம் பண்ணு அப்படின்னு இருக்க எம்பெருமான் எல்லாத்தையும் விடு அப்படின்னு சொல்றானே, எம்பெருமானுடைய சுவாதந்திரியம் எங்கனே அப்படின்னும் பொழுது அதற்கு நடாதூர் அம்மாளுக்கு ஆழ்வான் ஒரு விதமாக பதில் சாதிக்கிறார். எம்பெருமானுடைய சுவாதந்திரியம் இருக்கு அப்படின்றது உண்மை. மத்தொன்னும் புரிந்து கொள்ள வேண்டும். என்ன அப்படின்னா எல்லாவற்றையும் விடு அப்படின்னா யாரை குறித்து சொல்றான்? இந்த லோகத்துல தர்மங்களே வேண்டாம், யார் வேணாலும் எப்படி வேணாலும் வாழுங்கள் அப்படின்னு சொன்னாதான் பிரச்சனை. அப்படி சொல்லலையே எம்பெருமான். இங்க யாரை குறித்து சொல்லுகிறான் அப்படின்னா அவனையே உபாயமாக பற்றக்கூடிய சாமர்த்தியம், அந்த மகா விஸ்வாசம் யாருக்கு உண்டோ அவர்களை குறித்து சொல்றான் எல்லா தர்மங்களையும் விடு அப்படின்னு. இந்த இடத்துல 2 விதமா புரிஞ்சுக்கலாம். ஒன்று, தேசிக சம்பிரதாயத்தை அவலம்பித்து ஒரு விதமா அர்த்தம் புரிஞ்சுக்கலாம். தென்னாச்சாரிய சம்பிரதாயத்தை அவலம்பித்து அதை பற்றி கொண்டு மற்றொரு அர்த்தத்தை புரிஞ்சுக்கலாம். தேசிக சம்பிரதாயத்தில் எப்படின்னா எல்லா தர்மங்களையும் விடு அப்படின்னு யாரை குறித்து சொல்றானோ, எவனால தர்மங்களெல்லாம் பண்ண முடியவில்லை அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கோ அவனை குறித்து தான் சொல்றானே ஒழிய எல்லாரையும் குறித்து எல்லாத்தையும் விட்டுடுங்கோ அப்படின்னு சொல்லல. இதே தேசிக சம்பிரதாயம். தென்னாச்சாரிய சம்பிரதாயம் படி என்ன அப்படின்னா யாருக்கு ஸ்வரூப ஞானம் பிறந்திருக்கோ, நான் எம்பெருமானுக்கு முற்றிலும் ஆட்பட்டவன், அத்தியந்த பரதந்திர பூதன், ஆகையினால நான் எம்பெருமானை அடைவதற்கு ஒன்றும் செய்யக்கூடாது அப்படின்ற அந்த நன்றான ஞானம் யாருக்கு பிறந்திருக்கோ அவனை குறித்து சொல்றான் எம்பெருமான். சர்வ தர்மான் பரித்யஜ, எல்லாவற்றையும் விடு. ஆக பொது ஜனத்துக்கு எல்லாத்துக்குமே சேர்ந்து இந்த ரூல்ஸ் பிரேக் கிடையாது. இப்போ நம்ம டிராஃபிக் விஷயத்துல வந்தோம்னா 1000 ரூல்ஸ் இருக்கு. டிராஃபிக்கை ஃபாலோ பண்ண வேண்டிய 1000 ரூல்ஸ் இருக்கு. எவனாவது ஒருத்தன் அவன் கேட்பாரற்ற சுவாதந்திரியம் பெற்றவன், ஒரு பிரசிடென்ட்டோ கவர்னரோ எவனோ ஒருத்தன் அந்த மாதிரி ஒண்ணுமே ஃபாலோ பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டானே என்றால் அப்போ ஒரே குழப்பம்தான். அப்போ யாருமே எப்படியுமே எதுவுமே ஃபாலோ பண்ண வேண்டாம், எப்படி வேணாலும் இருக்கலாமா, ரோட்ல எப்படி வேணாலும் போகலாமா அப்படின்னு குழப்பம் வந்துடும் இல்லையா? அப்படி சொல்லலை அந்த கவர்னரோ பிரசிடென்ட்டோ. அவன் என்ன பண்றான் அப்படின்னா யார் யாருக்கெல்லாம் ஹேண்டிகேப் இருக்கோ, யார் யாரெல்லாம் ஊனம் இருக்கோ அவர்கள் எப்படி வேணாலும் போகலாம் அப்படின்னு சொல்றான் அப்படின்னு வச்சுப்போமே. இன்னொன்னு, யார் இந்த நாட்டுக்கு ரொம்ப அவசியமோ, ரொம்ப உயர்ந்தவர்களோ அவர்கள் எப்படி வேணாலும் போகலாம் இப்படி சொன்னானே என்றால் அப்போ பொதுமக்களுக்கு இந்த விலக்கானது கிடையாது அப்படின்றது தெரியறது இல்லையா? இந்த விதி விலக்கானது குறிப்பிட்டவர்களுக்கு தான். அது போல இங்க புரிஞ்சுக்கலாம். இப்ப தேசிக சம்பிரதாயத்தை எடுத்துக்கொண்டோம் என்றால் ஊனமுற்றவர்கள் யாரால முடியலையோ, பக்தியோ பிரபத்தியோ, அதாவது பக்தியை பண்ண முடியலையோ, அசக்தர்களுக்கு இந்த பிரபத்தியானது உபாயம், எல்லாத்தையும் விட்டுட்டு இதை பற்று அப்படின்னு அவன் எல்லாத்தையும் விட்டவனாக தான் இருப்பான் அப்படின்னு நம்ம தேசிக சம்பிரதாயத்தில் இந்த உதாரணத்தை எக்ஸாம்பிளாக கொள்ளலாம். அதாவது இந்த உதாரணத்தை கொள்ளலாம் எப்போ இந்த ஊனமுற்றவர், அந்த ஹேண்டிகேப் உதாரணத்தை. தென்னாச்சாரிய சம்பிரதாயத்துல எவனுக்கு இந்த ஸ்வரூப ஞானம் பிறந்திருக்கோ அப்போ ரொம்ப முக்கியமான ஒருத்தன், இந்த நேஷனல் செக்யூரிட்டிக்கு ரொம்ப முக்கியமான ஒருத்தன், அவனுக்கு
எந்த ஒரு இடையூறும் இருக்கக்கூடாது. அவன் பாட்டு அவன் போற காருக்கு எந்த இடையூறும் இருக்கக்கூடாது. எப்படி வேணாலும் போகலாம் அப்படின்னு சொல்றது போல, சொரூப ஞானம் பிறந்தவனுக்கு வேற எதுவுமே தேவை கிடையாது. அப்படியே எம்பெருமான் திருவடிகள் தான் எல்லாம் அப்படின்னு சொன்னா, இப்போ எல்லாத்தையும் உடைத்ததாக ஆகாதே அப்படின்னு எங்களாழ்வானுடைய திருவுள்ளம். ஆக எங்களாழ்வான் நீங்க சாதிக்கக்கூடிய என்ன விஷயம் அப்படின்னா, சொரூப ஞானம் பிறந்தவனை குறித்து நீ எல்லாவற்றையும் விடு அப்படின்னு இங்க எங்களாழ்வான் நடாதுர் அம்மாளுக்கு சாதித்தார். இதே அர்த்தத்தை தான் அப்படியே பிள்ளைலோகாச்சாரியர் முமுட்சுபடியிலையும் சாதிச்சிருக்கார். சந்நியாசியானவன் முன்புள்ளவற்றை விடுமா போல இவ்வளவும் வந்தவன் இவற்றை விட்டால் குறை வாராது அப்படின்னு முமுட்சுபடியில சாதிக்கிறார். எப்படி சன்னியாசியானவன் நல்ல வைராகியம் பெற்றவனாய் மற்ற கர்மங்களை விட்டால், அதாவது சில கர்மங்களை அவன் விடலாம், உத்தமாசிரம ஸ்வீகாரம் பண்ண பிறகு அப்போ கிரகஸ்தாசிரமத்தை விடலாம் இல்லையா அவன். இப்போ கிரகஸ்தாசிரமத்துக்கு வேண்டிய தர்மங்கள்லாம் சன்னியாசி பண்ண வேண்டும் அப்படின்னு அவசியம் கிடையாது. அப்போ அத்தகைய வைராகியம் வந்த பிறகு அவன் மற்ற தர்மங்களை விடறா போலேதான் இவ்வளவும் பிறந்தவன், நல்ல சுரூப ஞானத்தை பிறந்தவன், நல்ல அதை பெற்றவன், எம்பெருமானுக்கே நான் ஆட்பட்டவன் அப்படின்ற நினைவை கொண்டவன் இதை விட்டால் குறை வாராது அப்படின்னு பிள்ளைலோகாச்சாரியர் சாதிக்கிறார். சாதிச்ச உடனே இவைதான் நேராக விட்டிலன் அப்படின்னு மேலும் சொல்றார். இவன் எதையுமே விடவில்லை உண்மையாக அப்படின்னு மற்றொன்று சாதிக்கிறார். அது ஒரு ஆழமான ரகசிய அர்த்தம், அது இருக்கட்டும். இப்படி எங்களாழ்வான் நடாதுர் அம்மாளுக்கு சாதித்த வார்த்தை. இதே போலவே ஆச்சான் பிள்ளையுடைய சிஷ்யர் போய் கேட்கிறார் ஆச்சான் பிள்ளைய. கண்ணன் என்ன சொல்றான்னா, சர்வதர்மான் பரித்தியஜன்றான், ஒரு கட்டளையா தெரிகிறது. மாமேக்கம் சரணம் விரஜ அப்படின்றான், அது ஒரு கட்டளையாக தெரிகிறது. எல்லாவற்றையும் விடு ஒரு கட்டளை, என்னை பற்று இது ஒரு கட்டளை. இப்போ 2 கட்டளை இருக்கு. இதுல எதை செய்தால் நான் இப்போ மோட்சத்துக்கு போக போறேன், நான் மோட்சத்துக்கு போறதுக்கு காரணம் எல்லாவற்றையும் நான் விட்டேன் அப்படின்றது காரணமா, எனக்கு பண்ணணும் அப்படின்ற எண்ணம் இருந்தது. ஆனா கண்ணன் சொல்லியிருக்கான் விட வேணும் அப்படின்னு. பக்தியாதி உபாயங்களெல்லாம் போய் அனுஷ்டிக்காத கண்ணன் சொல்லியிருக்கான் எல்லாத்தையும் நான் விட்டேன். அதற்காக கண்ணன் எனக்கு மோட்சம் கொடுக்குறானா, இல்லைன்னா அவனை பற்றுன்னு சொன்னானே நான் அவனை பற்றினேன், அவனை பற்றினதுனால எனக்கு மோட்சம் கொடுக்குறானா அப்படின்னு கேட்க ஆச்சான் பிள்ளை சொன்னார், இங்க பாருப்பா என்ன தப்பா புரிஞ்சுட்டு இருக்க. உன்னை எல்லா தர்மங்களையும் விட வைத்து அவனை பற்ற வைத்தானே, இதெல்லாம் அவன் பண்ணினது. அனாதி காலமா உன்னை திருவடியில சேர்த்துக்கிறதுக்காக மற்ற உபாயங்கள்லாம் சுரூப விருத்தங்கள் அப்படின்ற ஞானத்தை பிறப்பித்து அவன் திருவடிகள ஆசையை விளைவித்து உன்னை பற்ற வச்சிருக்கான். விழ வச்சதும் அவன் தான், பற்ற வச்சதும் அவன் தான், அவன் தான் உபாயம் அப்படின்னு ஆசான் பிள்ளை சாதித்தார். ஏன் இந்த காலத்துல இந்த மாதிரி சிந்தனைகள், எது உபாயம் எம்பெருமான் தான் உபாயம் அப்படின்றத சட்டுன்னு ஏத்துக்க மனசு வரல அப்படின்னா, நான் பண்ணிதான ஒரு பலன் எனக்கு கிட்டும், ஒண்ணுமே பண்ணாம சும்மா இருந்தா அது கிட்டுமா அப்படின்ற அந்த சம்சயம் இருக்கிறதுனாலதான் இத்தனை கேள்விகள் அந்த காலத்துல ஆச்சாரியர்கள் காலத்துல இருந்தது அப்படின்னு தெரியறது. ஒரு உதாரணம், அடியன் கேள்விப்பட்ட ஒரு உதாரணம். இந்த காலத்துல இந்த குழந்தைகளை வைத்துக்கொண்டு குழந்தைக்கு ட்ரெஸ் மாட்டி விடணும் அப்படின்னா, அந்த குழந்தை என்ன பண்ணணும்னா கையசக்கும் காலாசக்கும் சட்டையை மாட்டி விடுறதுக்கு 2 கையை தூக்க சொல்லுவோம். அது சரியா தூக்காது. அப்படிலாம் இருக்கும் பொழுது நானே போட்டுக்கிறேன் அப்படின்னு அது பார்க்கும். இப்படி பண்ணும் பொழுது பெற்றோர்கள் கூட போட்டு விட முடியாது, அந்த குழந்தையும் போட்டுக்க அதுக்கு தெரியாது, சக்தி கிடையாது, ஞானமும் கிடையாது. அப்போ 2 பேர் திறத்திலையும் ஒரு கன்ஃபியூஷன் ஏற்படும் பொழுது இந்த பெற்றோர்கள்லாம் ரொம்ப ஸ்டர்னா சொல்லுவான், ரொம்ப வற்புறுத்திங்க பாரு, நீ சும்மா இரு, நீ ஒண்ணுமே பண்ணாது, அப்படியே ஸ்டிஃபா அசையாம இரு, நானே உனக்கு மாட்டி விட்டுடுறேன் அப்படின்னு சொல்லுவார்கள் இல்லையா. அப்போ அந்த குழந்தை ஒண்ணுமே செய்யாத பட்சத்துல பெற்றோர்களுக்கு தெரியும், எப்படியாவது என்ன ஒரு ப்ராசஸ்ல இந்த சட்டையை அதுக்கு மாட்டி விட்டுடலாம் அப்படின்றது பெற்றோர்களுக்கு தெரியும் இல்லையா. இதே போலதான் எம்பெருமானுக்கும். நமக்கு என்ன இருக்குன்னா, நம்ம அனாதி காலமா பழகின்றோம். இப்போ இந்த குழந்தைய எடுத்துக்கொள்வோமே, அது வீட்டில் இருக்கிற நேரத்தை காட்டிலும் ஸ்கூல்ல அதிகமான நேரம் இருக்கு. ஸ்கூலோட கூட சேர்த்து வந்த உடனே அது ஏதோ ஒரு கிளாஸுக்கு போகிறது, அந்த கிளாஸு, இந்த ஸ்போர்ட்ஸ் கிளாஸு, அப்புறம் மியூசிக் கிளாஸ், அந்த கிளாஸ் ஏதோ ஒரு கிளாஸுக்கு போயிட்டே இருக்குது அப்படின்னு வச்சுப்போமே. அப்போ வீட்டில் இருக்கிற நாழியை காட்டிலும் வெளில இருக்கிற நாழி தான் அதிகம். வெளில இருக்கக்கூடிய இடங்கள்லாம் வாத்தியார் என்ன பண்ணுறா, நீ இதை பண்ணு, நீ இப்படி யோசி, நீ இதை இங்கே எடுத்து வை, நீ அந்த பந்தை அப்படி தட்டு இப்படி தட்டு அப்படின்னு ஒரே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் கொடுக்குறாளா. இது பண்ணியே பழகி போயிருக்குது. வீட்டுக்கு வந்த உடனே என்ன ஒன்று இருந்தாலும் நானே தான் பண்ணுவேன் அப்படின்னு அடம்பிடிக்கிறது. அப்போதான் இந்த பெற்றோர்கள், இங்கே பாரு, இது பண்ணுறதுக்கு உனக்கு அந்த சாமர்த்தியம் போராது, தேவையும் கிடையாது, நாங்கள் தான் பண்ணுறதுக்கு சித்தமாக இருக்குமே, நான் ஒன்றும் வாத்தியார் கிடையாது, உன்னை பெற்றோர்கள் உனக்கு பண்ணுறதுக்கு சித்தமாக இருக்குமே அப்படின்னு சொல்லி புரிய வைக்கிறதுக்குள்ளேயும் போரும் இருக்கு. அப்போ கடைசியில் புரிய வச்சு அதை கொஞ்சம் ஸ்டில்லாக நிற்க வச்சாதான், ஒன்றுமே பண்ணாமல் அசையாமல் நிற்க வைத்தாதான் இந்த பெற்றோர்களால் சட்டையை மாட்டி விட முடியறது இல்லையா.
அது போலவே தான் அனாதி காலமா நம்ம பழகின்ட்டோம். ஏதாவது ஒண்ணு பண்ணி, பண்ணி, பண்ணி பழகின்ட்டோம். அப்ப எனக்குன்னு ஒரு பலன்னா நான் ஒண்ணு பண்ணணுமே அப்படின்றது தான் சட்டுன்னு வருது. எனக்கு ஒரு பலனே கிடையாதே அப்படின்றதெல்லாம் தோணவே மாட்டேங்கிறது. இப்படி இருக்கிற நிலையில எம்பெருமான் அவன் காத்து கொண்டிருக்கான். ஏதாவது சந்தர்ப்பம் கிடைக்குமா? இவனுக்கு அந்த சுவாதந்திரியத்தெல்லாம் போக்கி, "நீ சும்மா இரு. நானே எல்லாம் பண்றேன்" அப்படின்னு சொன்னா ஏத்துப்பானா? அப்படின்னு பார்த்துட்டு இருக்கான். அதுக்கு தான் அப்படிப்பட்ட ஒரு நிலை ஓடிக்கொண்டு இருக்கிறதுனால தான் ஆச்சாரியாலாம் சரமஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை சொன்னா கூட அந்த காலத்துல ஆச்சாரியால் காலத்துல இருந்தவர்களுக்கு சட்டுன்னு இதை ஏற்றுக்கொள்ற அந்த பாங்கானது இல்ல. ஏன்னா நான் பண்ணி தானே மோட்சத்துக்கு போகணும் அப்படின்னு மனசுல நிலை பெற்றிருக்கிறபடினால இவ்வளவு கேள்விகளும் வந்திருக்கு என்று புரிந்து கொள்ளலாம். ஆழ்வார் திருவடிகளே சரணம். எம்பெருமானார் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம்.